The content provided on this YouTube channel is intended for educational and informational purposes only and should not be construed as financial, investment, legal, or tax advice. I am not a SEBI-registered research analyst, portfolio manager, investment advisor, or financial planner. The information presented is based on personal research, analysis, and opinion, and is not intended as a recommendation or endorsement of any specific investment strategy, security, or financial instrument. Trading and investing in financial markets involve substantial risk and are not suitable for every investor. Past performance is not indicative of future results. The content on this channel does not constitute an offer, solicitation, or recommendation to buy, sell, or hold any securities, financial products, or investment strategies. All investments involve risk, including the potential loss of principal. Viewers are strongly advised to perform their own due diligence, consult with licensed financial professionals, and consider their individual financial circumstances before making any investment decisions. I do not assume any liability for any financial losses or damages incurred as a result of relying on the information provided in this content. Use of the information on this channel is at your own risk. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி அனலைசிஸில் யூஎஸ் ஆயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூஎஸ் ஆயில் நமக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஃபஸ்ட் அனலைசிஸை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டில்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் நம்ம யூஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகி போய்கிட்டு இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ நான் இதை ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்மளோட ஃபாரெக்ஸ் எஜுகேஷன் சேனலில். அண்ட் அகெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ டெக்னிக்கலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 70 நியர் டு 71 இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து ஒரு டவுன் அப் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ மந்த்லியில் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் இருக்காங்க. அண்ட் வீக்லியில் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக அமையிறது தெளிவாக தெரியுது. ஓகே, ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த அனலிசிஸ் எல்லாமே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இது எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ பையிங் செல் சிக்னலோ கிடையாதுங்க. ஸோ மார்க்கெட்டில் ஏற்கனவே என்ன நடந்ததோ அதை தான் இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இருக்கிறத காமிக்கிறோம். கம்ப்ளீட்டாக 100% எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, சரி. ஸோ இந்த அனாலிசிஸ் பிரகாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது இல்லைங்களா. பாஸ்ட் அனாலிசிஸை பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் கொடுத்தான். அகைன் அதே இடத்துக்கிட்ட மறுபடியும் ஒரு பவுன்ஸ், மறுபடியும் அதே இடத்துக்கிட்ட மறுபடியும் ஒரு பவுன்ஸ். ஒரு ஸ்குவீசிங் பேனலில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரெண்ட் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ கரண்ட்டாக 76 கிட்ட இருக்கிறாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் 80 to 81 ரேஞ்சுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸாக இது வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு நெக்ஸ்ட் பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா நமக்கு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான். ஸோ ஸ்டில் மறுபடியும் ஒரு டவுன் வரலாம். அண்ட் அகைன் ஒரு 73 கிட்ட சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு 79 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்ஸ்லாம் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து மறுபடியும் கீழே வராமல் அகைன் நமக்கு ப்ரீவியஸாக இந்த பாஸ்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்ட் ஸ்விங் ஹை இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ரெக்கவரி ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக நம்ம ஃபியூச்சரில் அப்கமிங் ட்ரெண்டை பார்க்கலாம். வீக்லியில் நமக்கு ஹையஸ்ட் ஹை எந்த ஏரியா இருக்கோ ஸோ அந்த ஏரியா வரைக்கும் கூட நம்மளோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அன்டில் அன்லஸ் நமக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த 64, அதாவது வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த 64 பிரேக் பண்ணாமல் நமக்கு பெரிய டவுன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த 64, 63 அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35 கூட வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வீக்லியில். பட் 4 ஹவர்ஸ் சார்ட்டில் நமக்கு இப்போ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது லோயர் ஹைஸ், லோயர் லோஸ், லோயர் லைஸ் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. பட் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த எக்ஸாக்டாக நம்ம வீக்லியில் மந்த்லியில் வரைஞ்ச அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷனில் ஸ்விங் ஃபார்ம் ஆகிருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதை திருப்பி அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் நிறையா படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டவுன். இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்னு வச்சுப்போம். இந்த ஸ்விங்கை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது மார்க்கெட் இங்கிருந்து விழுந்திருக்காங்க. அடுத்தடுத்த லோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ பிரேக் அவுட் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடங்களில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மந்த்லி வீக்லியில் பார்த்த மாதிரி நமக்கு ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மந்த்லி வீக்லியில் பார்த்து அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் நமக்கு இருந்திருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இங்கிருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ அண்ட் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இது ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கலாம். அல்லது இன்னும் கூட இறங்கி வந்து இன்னும்
மேபி ஒரு ஒன் டே சார்ட்டில் கூட இது ஒரு ஸ்விங்காக கூட இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஏரியாவில் ஒரு 50% இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. பட் எனிவே அதை வந்து லைட்டாக மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இது ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஃபாலாக கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோன் இந்த இடத்துல தான் இருக்குது. அண்ட் இங்கே நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கிறதால ப்ரைஸோட மூவ்மெண்ட் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் கூட நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் மூவ், ஒரு ஸ்விங் ஹை பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்கு வரைக்கும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக அனலைசிஸ் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இந்த மொமெண்டம்லாம் கேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி XAUUSD பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? கோல்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு. ஸோ கோல்டோட ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேங்க, மந்த்லி மூவ்மெண்ட்லேருந்து போகலாம். ஸோ மந்த்லியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டில் அண்ட் டாப்பில் இருக்கிறாங்க, அதாவது ஹையஸ்ட்டு ஹையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டி சார்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ரீவியஸாக இந்த கொரோனா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் பிரேக் அவுட் ஆயிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ரைட், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட், அதாவது இங்கே ஒரு ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் கிரியேட் ஆயிருந்தது ப்ரீவியஸாக. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து இன்னும் நல்ல ஒரு ரேலி கொடுத்து போயிருக்கேங்க. ரைட், ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் சப்ளை ஏரியாவாக நம்ம மாற்றிக்கலாம் டிமாண்ட் ஏரியாவை நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஜோனை. ஸோ இது லீஸ்ட் லோ, இது ஹையஸ்ட் ஹை பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் இது இன்டர்னல் லோஸ் கூட நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன் கூட இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஒரு சப்போர்ட் ஜோன் இங்கே இருக்குது. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் 2435 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 1826 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1826, பட் ரொம்ப டிஸ்டன்ஸான ஏரியா. ஓகே, ஸோ இப்போதைக்கு அங்கே வரப்போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மந்த்லியில் போயிட்டுருக்கு. ஸோ தட் நமக்கு ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கோ வித் ஃப்ளோ, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அப்போ மார்க்கெட் அப்சைடில் இருக்கும்போது மார்க்கெட்டில் அப்சைடில் இருக்கும்போது நம்ம அப்சைடு போகிறது தான் புத்திசாலித்தனம். ரைட், ஸோ மந்த்லியில் எனக்கு பெருசாக எந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ இல்லை நமக்கு. ஸோ வீக்லி அனாலிசிஸ் பிரகாரம் போனோம் அப்படின்னா வீக்லியில் பாருங்கள், நமக்கு இப்போ பார்த்த அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வீக்லி அனாலிசிஸில் பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு ரேலி பேஸ் ரேலி இது அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்திருக்காங்க, அகைன் இங்கே வந்திருக்கு, மார்க்கெட் இங்கே போயிருக்கு, மறுபடியும் இங்கே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்காம நெக்ஸ்ட் மூவ் கிடையாது அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு குட்டி ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த ஏரியாக்கள் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக வீக்லியில் இருக்குது. இன்னும் டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைன் டியூன் பண்ணலாம் நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது. சரி, இப்போ இங்கே நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது இல்லையா? நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய லெவல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம், எனி ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல நல்ல ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன், இது வந்து நம்ம வீக்லியில் போட்ட லைன்ஸ். இப்போதைக்கு வேணால் இதை எடுத்துலாம். ஸோ நீங்கள் ஒன் டேல பார்த்தீங்கன்னாலும் சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் மேலே போயிருக்கான், ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து இன்னும் கூட கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா லைனும் டச் ஆகிருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே டச் ஆகிருக்கணும். அண்ட் இங்கே ஒரு இன்டர்னல் மைனர் ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், லோ. ஓகேங்களா? ஸோ ஒரு மைனர் லோவும் இங்கே இருக்குது. ஸோ அகைன் இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மேலே போயிருக்கான். மறுபடியும் அதுக்கு நியர்பை அதுக்கிட்ட லோயர் லோ ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது தெளிவாகவே தெரியுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஃபர்தராக மார்க்கெட் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா மார்க்கெட் இந்த ஜோனை தாண்டி இந்த ஏரியாவுக்கு வரும், திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த மாதிரியே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. மறுபடியும் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் போகிறோம். நம்ம டே சார்ட்லேருந்து 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு தெளிவான மூவ், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மூவில் தான் இருக்குது. பட் நம்ம இந்த ஏரியாவில் ஒரு செல்லிங் ப்ரெஷரையும் இந்த ஏரியாக்களில் ஒரு பையிங் ப்ரெஷரையும் தான் பார்க்க முடியும். இப்போ இன்டர்மீடியட் லெவல், அதாவது ஸ்விங்குக்குள்ளே ஸ்விங் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பை எடுத்தோம்னா செல்லு போகும், செல் எடுத்தால் பை ஆகும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறது 4 ஹவர்ஸில். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஏற்கனவே ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இந்த இடத்துல வந்து டச் பண்ணோம்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். ரைட், இந்த இடங்களில் நமக்கு ஏதாவது 4 ஹவர்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது பியரிஷ் கேண்டில்ஸ் ஏதாவது ஃபார்மேஷன், இல்லை பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன், இன்வெர்டட் ஹேமர், பியரிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் அராமி, இந்த மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் சிக்னல் இங்கே கிடச்சிது அப்படின்னா நம்ம 1 ஹவர் ஆர் 15 மினிட்ஸில் கூட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 30 மினிட்ஸோ 15 மினிட்ஸ்லேயே போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்விங்கில் போயிட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா
4 ஹவர்ஸ் கேண்டில் பெருசாக இருக்கும். அண்ட் பெருசாக இருக்கிறதுக்கு பதில் அந்த 4 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு உள்ள மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் நடக்கும்போது நம்ம அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான XAUUSD கோல்டு அண்ட் US ஆயிலோட வீக்லி ரிப்போர்ட். ஸோ கோல்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. நமக்கு தேவை அதுக்குண்டான பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி அதாவது லைவில் அனலைசிஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோர்காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 13th ஆகஸ்ட் அப்கமிங் வீக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக நம்ம இங்கே மேஜராக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USD BKE அப்படின்ற ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணுமான்னு தெரில. ஓகேங்களா? JPY அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ப்ரைஸ் ஈல்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்கமிங் வீக்ஸில் ஆஸ்திரேலியன் டாலர், GBP, யூரோக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சிஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ யூரோவில் இருக்குது, ஸோ USDயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 13th. ஸோ 14th வந்து நியூசிலாந்து, கிரேட் பிரிட்டன் பவுண்ட் இருக்குது, யூரோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நேராக வந்தோம் அப்படின்னா USD, யூரோ இதுதான். அப்புறம் JPY இருக்குங்க. ஸோ 15th ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியாவில் லீவு, கனடியன் டாலரில் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி வருது. அப்புறம் JPY ஜப்பான் ரிலேட்டட் அண்ட் GBP இது எல்லாமே வருது. ஓகே, ஸோ USD எல்லாமே வந்து அப்கமிங் 16th வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இதெல்லாம் இருக்குது. சரி, ரைட். ஸோ இதுதாங்க இந்த வாரத்துக்கு உண்டான வீக்லி அனாலிசிஸ் ஃபார் USOIL அண்ட் XAUUSD. ஸோ மறுபடியும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம், இந்த லெவல்ஸ் இதுவும் ட்ரேடிங் பர்பஸ்க்காக சொல்லலாங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ப்ரீவியஸாக எப்படி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்குதோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இப்போ மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட அனாலிசிஸில் லைவில் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றத என்னோட பணிவான வேண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மதுரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.